கடலூர் மாவட்ட ஆட்சியர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை படகில் வைத்து கடலில் பயணம் செய்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். கடற்கரையில் கல்லூரி மாணவர்கள் எஸ்ஐஆர் தொடர்பான விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திய நிலையில் பாராகிளைடிங் விளையாட்டும் நடைபெற்றது. எஸ்ஐஆர் வேண்டாம் என்று நாங்கள் கூறவில்லை, அவசரப்பட்டு செய்ய வேண்டாம் என்றுதான் கூறுகிறோம் என இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் முடிந்த பிறகு வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தத்தை செய்ய வேண்டும் என்று தான் தாங்கள் வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். அதிமுக பிஜேபியை நம்பி தேர்தலை சந்திப்பதால் திமுகவினர் கவனத்துடன் இருக்க வேண்டும் என நாகையில் அமைச்சர் KN நேரு பேசியுள்ளார். பீகாரை பின்பற்றி சிறுபான்மையினர் வாக்குகளை பறிக்க எஸ்ஐஆர் என்ற பெயரில் மோசடி செய்ய இருப்பதாகவும் கூறினார். புதுச்சேரி மாநிலத்தில் இன்று முதல் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் தொடங்கப்பட உள்ளது. வீடு வீடாக சென்று தேர்தல் துறையின் பூத் அலுவலர்கள் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளுக்கான படிவங்களை வழங்குவார்கள் என புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார்.